உலகத்தில் உள்ள மொத்த ஸ்டாக் மார்க்கெட்லையும் இன்னைக்கு $1 trillion மேலே வேல்யூவேஷன் உள்ள கம்பெனி 6 கம்பெனி தான். ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், ஆயில் கம்பெனி சவுதி அரேம்கோ, கூகுள், அமேசான். இப்போ ரீசெண்டாக என்விடியாவும் அந்த $1 trillion கிளப்பில் சேர்ந்துருக்குது. $1 trillion வேல்யூவேஷன் கொடுக்குற அளவுக்கு அந்த கம்பெனியில் அப்படி என்ன இருக்குது? அந்த வேல்யூவேஷன் ஃபேரான வேல்யூவேஷன் தானா? அதைத்தான் இந்த எபிசோடில் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எபிசோட் இல்லை, ஒரு ஸ்டாக் வேல்யூவேஷனில் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக பார்க்க போகிற எபிசோட். வணக்கம், என் பேர் விஜயமோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். என்விடியா நேற்று பெஞ்ச மலையில் முளைச்ச காணாம் இல்லை. 1993 ஜென்சன் ஹேங்கிற ஒரு தாய்வானீஸ் அமெரிக்கனால் தொடங்கப்பட்ட கம்பெனி. அவர் தான் இன்றைக்கும் சிஇஓ. அவரை பற்றி நாம் தனி எபிசோடே போடலாம், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஆள். அது இன்னொரு நாள். இன்டெல் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லப்படுற சிபியூஸில் ஃபோக்கஸ் பண்ண என்விடியா கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் ஜிபியூவில் ஃபோக்கஸ் பண்ணாங்க. சிபியூங்கிறது ஃபெராரி கார் மாதிரி செம ஃபாஸ்ட்டு, ஆனால் அதால் ஹியூஜ் லோட்ஸ் ஆஃப் டேட்டாவை எடுத்துகிட்டு போக முடியாது. ஜிபியூங்கிறது ட்ரக்கு மாதிரி ஹியூஜ் லோட்ஸ் ஆஃப் டேட்டாவை அதால் எடுத்துகிட்டு போக முடியும், ஆனால் அது சிபியூ அளவுக்கு ஃபாஸ்ட் கிடையாது. சிபியூ அளவுக்கு ஃபாஸ்ட் இல்லைனாலும் ஜிபியூட்ட இன்னொரு ட்ரிக் இருக்குது, பேரலல் ப்ராசஸிங். அதாவது ஒரு ட்ரக் இல்லை, பல ட்ரக் லோட்ஸ் ஆஃப் டேட்டாவை அதால் பேரலாக ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா ஹியூஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் டேட்டாவை ப்ராசஸ் பண்ண ஜிபியூ சிபியூவை விட பல மடங்கு ஃபாஸ்ட். என்விடியா கிராஃபிக்ஸ் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் ஒரிஜினலாக ஜிபியூவை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஜிபியூ பவர்ஃபுல் ஆக ஆக வீடியோ கேம்ஸ் மார்க்கெட்டும் பயங்கரமாக எக்ஸ்பெண்ட் ஆச்சு. வீடியோ கேம்ஸ்க்கு ஜிபியூ சப்ளை பண்ணுறது தான் என்விடியாவோட பிரைமரி மார்க்கெட். அவங்க அந்த ஜிபியூங்கிற ஹார்ட்வேரில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலை, அந்த ஜிபியூவை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு கியூடாங்கிற சாஃப்ட்வேர் லைப்ரரிஸும் கிரியேட் பண்ணாங்க. 2006 இருந்தே இந்த கியூடா சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த கியூடா சாஃப்ட்வேர் இருக்க போய் என்விடியாவோட ஜிபியூவை அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ப ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். இந்த அட்வான்டேஜ் இருக்க போய் பல யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ் என்விடியாவோட ஜிபியூவை அவங்க கம்ப்யூட்டேஷனல் ரிசர்ச்சுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இது என்விடியாவே எதிர்பார்க்காத ஒரு பெரிய போனஸ். அவங்க ஜிபியூ அண்ட் சாஃப்ட்வேரோட பவரை தெரிஞ்சுக்கிட்ட என்விடியா டீப் லேர்னிங்க்கு நம்ம ப்ராசஸர் தான் கோ டு ப்ராசஸராக இருக்கணும் அப்படின்னு அவங்க கியூடா சாஃப்ட்வேரில் ஹேவியாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி டீப் லேர்னிங் மார்க்கெட்டில் என்விடியா லீடராக இருக்காங்கன்னா அதுக்கு அவங்க கியூடா சாஃப்ட்வேர் தான் ஒரு முக்கிய காரணம். டீப் லேர்னிங்னே தனி ப்ராசஸர் லைனப் ஆரம்பித்து டீப் லேர்னிங் சம்மந்தப்பட்ட எல்லா ரிசர்ச்சுக்கும் இவங்களே ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேரை கொடுத்து உதவுனாங்க. அந்த பல வருட இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட பலன் தான் இன்றைக்கி நமக்கு விசிபிளாக தெரியுது. இன்றைக்கி மிஷின் லேர்னிங்னா என்விடியா ப்ராசஸர் தான் டிஃபால்ட் சாய்ஸ். இதுக்கு நடுவில் 2017 கிரிப்டோ மார்க்கெட் மெயின் ஸ்ட்ரீமுக்கு வருது. நானும் மைனிங் பண்ணுறேன் அப்படின்னு எல்லோரும் கிளம்ப அதுக்கு தேவையான முக்கியமான ஹார்ட்வேர் பேரலல் ப்ராசஸிங் பவர் இருக்கிற ஜிபியூ. அப்புறம் என்ன, 2017 அப்புறம் என்விடியாவோட ரெவன்யூ சர்ன்னு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. என்விடியாவோட ரெவன்யூ 4 மெயின் செக்மெண்ட்ஸில் இருந்து வருது: டேட்டா சென்டர், கேமிங், ப்ரொஃபஷனல் விஷுவலைசேஷன், அப்புறம் ஆட்டோமோட்டிவ் அண்ட் எம்பெடட். இதில் டேட்டா சென்டரோட பங்கு, அந்த ஆரஞ்சு பார் எவ்வளோ அக்ரெசிவாக வளர்ந்துட்டு போகுதுன்னு பாருங்க. அதுதான் டீப் லேர்னிங்கோட டைரக்ட் இம்பேக்ட். 4 வருஷத்துக்கு முன்னால் 1 பில்லியனில் இருந்த அதோட பங்கு இப்போது 4 பில்லியனுக்கு மேலே போயிருக்குது. மொத்த ரெவன்யூ 7 பில்லியனில் 4 பில்லியன் டேட்டா சென்டரில் இருந்து மட்டும் வந்திருக்குது. அடுத்த குவார்டர் கைடன்ஸ் $11 பில்லியன் என்விடியா சொல்லியிருக்காங்க. அதில் 8 பில்லியன் டேட்டா சென்டரில் இருந்து மட்டும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது டேட்டா சென்டர் ரெவன்யூ இந்த குவார்ட்டரில் இருந்து அடுத்த குவார்ட்டருக்கு 4 பில்லியனில் இருந்து 8 பில்லியனுக்கு போகுது. 100% வளர்ச்சி. நினச்சி பார்க்கவே தலை சுற்றுதில்ல. இப்படி ஒரு ரெவன்யூ கைடன்ஸ் நம்ம ஏன் வளர்ச்சியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோமோ அப்படின்னு தோண வைக்கிது. மற்ற செக்மெண்ட்ஸ் எல்லாம் 2022 ஸ்லோ ஆனாலும் கடந்த 2 குவார்ட்டராக அதுவும் பிக்கப் ஆகி மேலே வர ஆரம்பிச்சிருக்குது. ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட்டே மார்க்கெட் எதிர்பார்க்கறத விட 50%க்கு மேலே ரெவன்யூ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ டிமாண்டை ஃபேஸ் பண்ணணும். இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ். இந்த சார்ட்டை பார்த்தாலே தெரியுது, என்விடியா ஒரு நல்ல பிஸ்னஸ். ரெவன்யூ அவ்வளோ அக்ரெசிவாக கூட்டிகிட்டு போகுது. வாங்கினா இப்படி ஒரு பிஸ்னஸாக தான் வாங்கணும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் என்ன விலை கொடுத்து வாங்கலாம்? இன்றைக்கி அதோட மதிப்பு $1 trillion மேலே. $1 trillion கொடுத்து வாங்குற அளவுக்கு இது அவ்வளோ நல்ல பிஸ்னஸா? அதை கண்டுபிடிக்கணும்னா அதோட ஃபைனான்ஷியல் நம்பர்ஸை நாம் கொஞ்சம் க்ளோஸாக பார்க்கணும். என்விடியாவோட கடந்த ஒரு வருட டோட்டல் ரெவன்யூ 25.88 பில்லியன்ஸ். இன்றைக்கி அதோட மதிப்பு $1 trillion, அதோட ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ 38.64. அடேங்கப்பா, டெஸ்லாக்கு கூட அதோட பீக்கில் இப்படி ஒரு சேல்ஸ் மல்டிபிளை கொடுக்கலையே. இது கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவ் தான். சரி, ப்ரைஸ் டு சேல்ஸ் இவ்வளவு எக்ஸ்பென்சிவாக தெரியுதுன்னா ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பிஇ ரேஷியோ அது எப்படி இருக்குது? கடந்த ஒரு வருட ஏர்னிங்ஸ் $4.8 பில்லியன்.
அப்போது பிஇ ரேஷியோ 208. S&P 500ஓட ஆவரேஜ் பிஇ ரேஷியோ கிட்டத்தட்ட 18 இருக்கும். இது அதுக்கு 10 மடங்குக்கு மேலே இருக்குது. சந்தேகமே இல்லை, இது எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ கரண்ட் ப்ரைஸை பார்த்தா NVIDIA சூப்பர் எக்ஸ்பென்சிவாக தெரியுது. ஒரு வேல்யூ இன்வெஸ்டர் இது நமக்கு ஆகிறதில்ல அப்படின்னு இங்கேயே இந்த இடத்துலையே நிறுத்திடுவாங்க. ஆனால் ஒரு க்ரோத் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க? ஹிஸ்டாரிக்கலாக மார்க்கெட் NVIDIAக்கு என்ன சேல்ஸ் அண்ட் ஏர்னிங்ஸ் ரேஷியோ கொடுத்துருந்துச்சு அப்படின்னு பார்ப்பாங்க. கடந்த 4 வருட நம்பர்ஸை பார்க்கலாம். NVIDIAவோட ஃபிஸ்கல் இயர் Februaryலேருந்து January வர, Jan 2020 முடிஞ்ச ஃபிஸ்கல் இயரோட ஆனுவல் ரெவன்யூ 10.9 பில்லியன்ஸ். அது படிப்படியாக கூடி Jan 2023ல் 26.97 பில்லியனில் இருக்குது. அதாவது கடந்த 4 வருஷத்தில் 150% ரெவன்யூ கூடியிருக்குது. ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ 13லேருந்து 23 வரை இருந்திருக்குது. ஆன் ஆவரேஜ் கிட்டத்தட்ட 20ல் இருந்திருக்குது. இன்றைக்கி அது கிட்டத்தட்ட 39, 2 மடங்கு ஜாஸ்தி. ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் அது ஆன் ஆவரேஜ் 75 கிட்ட இருந்திருக்குது. இப்போது அது 208, அதுவும் 2 மடங்குக்கு மேலே. ப்ரைஸ் டு சேல்ஸ் 20ங்கிறதும் பிஇ ரேஷியோ 75ங்கிறதுமே சூப்பர் எக்ஸ்பென்சிவ். அதை விட 2 மடங்குக்கு மேலே இப்போ ப்ரைஸ் இருக்குதுன்னா இதுக்கு மேலே என்னையா ப்ரூஃப் வேணும்? NVIDIA ஒரு சூப்பர் எக்ஸ்பென்சிவான ஸ்டாக்கு தான். கரெக்டாக? அவசரப்படாதீங்க. இந்த டேட்டா எல்லாம் ஹிஸ்டரி, வரலாறு, நடந்து முடிஞ்ச விஷயம். ஒரு க்ரோத் இன்வெஸ்டர் ஃப்யூச்சர் க்ரோத்தையும் பார்க்கணும். ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம். ஆனால் மார்க்கெட் அதுக்கு இன்றைக்கி தெரிஞ்ச டேட்டாவை வச்சு ரீசனபிளாக ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முயற்சி பண்ணும். அதை நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை நம்பினா தான் இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுற அனலிஸ்ட்க்கு சாப்பாடு. அதனால் நாமளும் அதை நம்புறதுக்கு முயற்சி பண்ணுவோம். NVIDIA அவங்க அடுத்த குவார்ட்டருக்கு என்ன கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க? $11 பில்லியன். அதுக்கப்புறம் வளர்ச்சியே இல்லாமல் அதே 11 பில்லியனை ஒவ்வொரு குவார்ட்டரும் அவங்க ரெவன்யூவாக பார்த்தாங்கன்னா 12 மாதம் மொத்த ரெவன்யூ $44 பில்லியன். இப்போ ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ 22.73. இது ஃபியூச்சர் எஸ்டிமேஷனுங்கிறதுனால இதை ஃபார்வர்ட் ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம். அது ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ் 20லேருந்து ரொம்ப தூரத்தில் இல்லை. அப்போது ஃபார்வர்ட் பிஇ ரேஷியோ, அடுத்த 12 மாதம் ஏர்னிங்ஸ் மார்ஜின் எக்ஸ்பெக்டேஷன் 45%. அதாவது ரெவன்யூவில் 45% நெட் இன்கம்மாக இருக்கும் அப்படிங்கிறது தான் NVIDIAவை கவர் பண்ணுற ஆனலிஸ்டோட கான்சென்சஸ் எதிர்பார்ப்பு. அப்போ நெட் இன்கம் 19.8 பில்லியன்ஸ், பிஇ ரேஷியோ 50.51. அது ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜை விட கம்மி. ஸோ ஃபியூச்சர் ரெவன்யூ ப்ரொஜெக்ஷனை வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கிற ப்ரைஸ் டு சேல்ஸ் அண்ட் பிஇ ரேஷியோ அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக தெரியல. ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜை ஒட்டி தான் இருக்குதுங்கிறதுனால ரீசனபிளாக தான் தெரியுது. இது பேஸ் கேஸ். நம்ம கணக்கில் அடுத்த வருஷம் ரெவன்யூ எதிர்பார்ப்பு 44 பில்லியன். அதுக்கு அடுத்த வருஷம் NVIDIA CEO ஜென்சன் என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு சிபியூவில் ஓடுற டேட்டா சென்டர்ஸோட மொத்த வேல்யூ $1 trillion. நாளைக்கு டீப் லேர்னிங்க்கு ஹெல்ப் பண்ணணும்னா எல்லா டேட்டா சென்டர்ஸுமே GPUக்கு அப்கிரேட் பண்ணி ஆகணும். ஸோ அது $1 trillion மார்க்கெட். இனி வரும் காலங்களில் அந்த டிரான்சிஷன் நடக்கும்போது அந்த $1 trillion இருந்து NVIDIAவுக்கு ஒரு பெரிய பங்கு வரணும் அப்படிங்கிறது அவரோட கணிப்பு. அவர் அப்படி தான் சொல்லுவார். பின்ன என்ன, எங்கள் பிஸ்னஸ்க்கு ஸ்கோப்பே இல்லை அப்படின்னு சொல்ல போகிறாரு. நாம் $1 trillion போக வேண்டாம். வருஷத்துக்கு 25% ரெவன்யூ வளர்ந்துச்சுன்னா அடுத்த 5 வருஷத்தில் NVIDIAவோட ரெவன்யூ 100 பில்லியனை தாண்டும். 5 வருஷத்தில் கம்பெனி வேல்யூ மேலேயும் போகலை கீழேயும் போகலை. அதே $1 trillion இருக்குதுன்னு அசியூம் பண்ணுங்க. ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ 9.31, பிஇ ரேஷியோ 20.69. அப்போது 5 வருஷம் கழிச்சு NVIDIAவோட வேல்யூ எவ்வளோ இருந்தால் ப்ரைஸ் டு சேல்ஸ் அண்ட் பிஇ ரேஷியோ ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ் கிட்ட வரும்? 2.5 ட்ரில்லியனுக்கு போகணும். அதாவது இன்றைக்கி இருக்கிற ப்ரைஸ் 150% கூடணும். அது சாத்தியமா? சாத்தியமில்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? கண்டிப்பாக சாத்தியம்தான். ஆனலிஸ்டோட கான்சென்சஸ் எஸ்டிமேட்டும் அதுதான். இதை புல் கேஸ்னு வச்சுக்கலாம். இதை தவிர ரெட் புல் கேஸ்னு இன்னொன்று இருக்குது. அதை நாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு ARK ஆஃபீஸில் குடிக்கிற அதே கூலைடை நாம் ரெட் புல்லில் கலந்து குடிக்கணும். குடிச்சிருவோம். நீங்கள் எதிர்பார்க்குற 25% வளர்ச்சியெல்லாம் கன்சர்வேட்டிவான எஸ்டிமேஷன். ஆக்சுவல் AI டிமாண்ட் பீச்சுக்கிட்டு மேலே போக போகுது. போன வாரம் தான் மெக்கின்சி அதை பற்றி ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. வருஷத்துக்கு $1 trillion AI எக்கனாமிக்கில் கொண்டு வர போகுதியா. NVIDIAவோட ரெவன்யூ க்ரோத் வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 50% இருக்கும். ஒருவேளை அப்படியே நடந்துச்சுன்னு வைங்க, அப்போ 5 வருஷத்தில் NVIDIAவோட ரெவன்யூ 222 பில்லியன்ஸுக்கு போயிடும். அப்போது இதே சேல்ஸ் அண்ட் ப்ரைஸ் மல்டிபிளை மெயின்டைன் பண்ணணும்னா ப்ரைஸ் 6 மடங்கு மேலே போகணும். இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த AI வளர்ச்சி வந்த வேகத்திலேயே காணாமல் போச்சுன்னா NVIDIAவோட ரெவன்யூ கீழே போக ஆரம்பிச்சிடும். ரெவன்யூ வளரலைன்னா மார்க்கெட் இன்றைக்கி கொடுக்குற சேல்ஸ் மல்டிபிள் ப்ரீமியமை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ண ஆரம்பிக்கும். ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ 20க்கு பதிலாக 2, 3 அப்படின்னு அதல பாதாளத்துக்கு வந்துடும். அப்போ ஸ்டாக் ப்ரைஸ்
80% வரை கூட கீழே போகலாம். இன்ஃபேக்ட் என்விடியாவோட ஹிஸ்டரியை பார்த்தா சில வருடங்கள் ரெவென்யூ டபுள் ஆகுது, சில வருடங்கள் ஃப்ளாட்டாக இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஸ்டாக் ப்ரைஸும் ரொம்ப வாலட்டைலாகவே இருக்குது. செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு இது வெரி காமன். அது சிக்லிக்கல் இண்டஸ்ட்ரிங்கிறதுனால எக்கனாமி பூம் டைம்ஸில் சக்கப்போடு போடும், ரிசெஷன் டைம்ஸில் சீண்டுவார் இல்லாமல் கிடக்கும். ஸோ சுருக்கமாக சொல்லணுன்னா என்விடியாவோட ஃபியூச்சர் பிரைட்டாக தான் இருக்குது. ஆனால் மார்க்கெட் அதுக்கு மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை அதை விட ஓவர் பிரைட்டாக இருக்குது. அந்த நம்பிக்கையில் கொஞ்சம் ஓட்டை விழுந்தாலும் அடி பலமாக இருக்கும். அதனால் என்விடியா ஸ்டாக் ஹோல்டர்ஸோட ரைட் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்காது, பயங்கர பம்பியாக தான் இருக்கும். ஸ்மூத் ரைடு எதிர்பார்க்குற ஆட்கள் எல்லாம் என்விடியா பக்கமே போயிடாதீங்க. அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஹை ப்ரீமியம் கொடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு கம்பெனி வேல்யூஷனில் என்னெல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது பாருங்கள். அதில் 1000 இப்ஸ் அண்ட் பட்ஸ் வேறு. இது போக இந்த எபிசோடோட கமெண்ட்ஸில் பாருங்கள், நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலை, இதை கன்சிடர் பண்ணலை அப்படின்னு இன்னும் 1000 ஒப்பீனியன்ஸ் வரும். வேல்யூவேஷனுங்கிறது அந்த அளவுக்கு பர்சனல். ஒரு சின்ன பையன் ஒரு ரத்னக்கல்லை எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஆள்கிட்டயே போய் அதோட வேல்யூவை கேட்பானே, அந்த கதை மாதிரி தான் இதுவும். ரத்னத்தை மதிக்கிறவங்க அதோட வேல்யூவை பார்ப்பாங்க, அதை வெறும் கல்லாக பார்க்குறவங்க யோ இது வெறும் கல்லியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ என்விடியா உங்களுக்கு ரத்னமாக தெரியுதா அல்லது கல்லாக தெரியுதா? ரத்னமாக தெரிஞ்சால் இன்வெஸ்ட் பண்ணுங்க, கல்லாக தெரிஞ்சால் தூரம் போடுங்க. எனக்கு ரத்னமாக கல்லான்னு தெரியலையாப்பா அப்படிங்கிறவங்க நான் எப்பவும் சொல்கிற மாதிரி என்விடியாவும் இருக்கிற இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போய்டுறது நல்லது. அது சிம்பிள். சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.